இண்டிகோக்கு என்ன ஆச்சு? ஏகப்பட்ட ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் அவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாம இப்போ தவிச்சிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் எல்லாமே நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி மாறி இருக்குங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க. கவர்மெண்ட் இருந்துகிட்டு புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூல்ஸ் பிரகாரம் எல்லா பைலட்ஸும் குறைஞ்சது 48 மணி நேரம் அது ஓய்வு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல 10 மணி நேரம் தான் மேக்ஸிமம் ஃபிளைட் ஓட முடியும். இதை தாண்டி ஒரு வாரத்துக்கே 2 ஃபிளைட் தான் அவங்க நைட் டைம்ல ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கவர்மெண்ட் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ண போகும்போது தான் இண்டிகோக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ண உடனே இண்டிகோ இருந்துகிட்டு அவங்களோட ஸ்டாஃபுக்கு மேண்டேட்டரி, அவங்க பைலட்ஸ்க்கு மேண்டேட்டரியா லீவ் கொடுத்தே ஆகணும், இல்ல ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ அப்படி ரெஸ்ட் கொடுக்கறதுனால அவங்களால வழக்கமா ஆப்ரேட் பண்ண முடியற அந்த ஃபிளைட்ஸ் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இண்டிகோ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 2300 ஃபிளைட்ஸுக்கு மேல ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஸ்டாஃப் எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுத்து அமைச்சதுனால அவங்களால அதுல பாதி ஃபிளைட்ஸை கூட ஆப்ரேட் பண்ண முடியலங்க இப்போ. ஸோ இதனால நிறைய மக்கள் இருந்துகிட்டு அவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. அவங்களோட ஃபிளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகப்பட்டிருக்கு. அவங்களோட பிளான்ஸ், மீட்டிங்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்டான ஒர்க், சில பேர்லாம் மெடிக்கல் எமர்ஜென்சியா போறாங்க. அது மட்டும் இல்லாம வெட்டிங் பிளான்லாம் ஒரு சில பேர் கேன்சல் பண்ணிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி மக்கள் லிட்டரலா தவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதுக்கு இண்டிகோ தான் காரணம், அப்புறம் கவர்மெண்ட் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா 2 பேருமே காரணம். ஏன் சொல்றேன்னா, இண்டிகோ இந்த ரூல்ஸை அப்பவே கவர்மெண்ட் கொண்டு வந்த டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுங்க. படிப்படியாக அவங்க அப்பவே பண்ணிருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் இதை 2nd ஜனவரி 2024 அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இண்டிகோ இருந்துகிட்டு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அப்புறம் காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இதை இம்ப்ளிமெண்டே பண்ணல. அவங்க மட்டும் ஒழுங்கா அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி போதுமான அளவுக்கு ஸ்டாஃபை அன்னைக்கே வேலைக்கு எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாஃப் பத்தாக்குறையெல்லாம் நடந்திருக்காதுங்க. அது இண்டிகோவோட ஒரு பெரிய மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, கவர்மெண்ட் மேல என்ன மிஸ்டேக்னா, இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு மோனோபோலியா மாறி இருக்குன்னு சொல்லாங்க. இண்டிகோ மட்டுமே கிட்டத்தட்ட 60% ஷேருக்கு மேல ஹோல்ட் பண்றாங்க இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில. ஸோ இப்படி ஒரு மோனோபோலியா இது மாறினதுனால தான் இன்னைக்கு ஒரு ஃபிளைட் இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு சர்வீஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸ் கீழே போனதுனால இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை ஒரு ஃபேர் காம்படிஷனா மாற்றணும், நிறைய பிளேயர்ஸை அலோவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஈவன் கவர்மெண்டே ஒரு பிளேயரா இருக்கிறது தான் பெட்டர். அதை கவர்மெண்ட் செய்யல, அதை செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஸோ கவர்மெண்ட் இனிமே இதை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இண்டிகோ இருந்துகிட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் அப்புறம் இந்த லக்கேஜஸ்லாம் ஒழுங்கா திரும்பி கொடுக்கணும். இனிமேலாச்சு இந்த ரூல்ஸை கம்ப்ளை பண்ணி மக்களுக்கு ஒழுங்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.